நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் விபின் தாஸ் டைரக்ஷனில் பிருத்திவிராஜ் சுகுமாரன், பேசில் ஜோசப், அனஸ்வரா ராஜன், நிக்கிலா விமல் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற குருவாயூர் அம்பல நடையில் மலையாள படத்தோட விமர்சனம். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலேயே இந்த படம் மேல நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த டைரக்டர் இதுக்கு முன்னால் எடுத்த ஜெய 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 ஹே அப்படிங்கிற அட்டகாசமான என்டர்டெய்னர். அந்த படத்தில் நடிச்சிருந்த பேசில் ஜோசப் தான் இந்த படத்துலையும் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவர் கூட சேர்ந்து பிருத்திவிராஜும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜே இந்த படத்தை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ பேசில் ஜோசப் துபாயில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு அனஸ்வரா ராஜன் கூட கல்யாணம் நிச்சயமாகுது. ஆனால் அவர் 5 வருஷம் முன்னால் காதலிச்ச வேற ஒரு பொண்ணு கூட அவருக்கு பிரேக்கப் ஆகிருக்கு. அந்த சோகத்திலேருந்து அவரால் வெளியே வர முடியல. அப்போ அவரை பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணி தெம்பூட்டி அதுலேருந்து வெளியே கூட்டிகிட்டு வருது யாருன்னா, அவர் கட்டிக்க போகிற பொண்ணோட அண்ணனான பிருத்திவிராஜ் தான். பிருத்திவிராஜும் பேசில் ஜோசஃபும் பயங்கர க்ளோஸாக இருக்காங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேசில் ஜோசப் தனக்கு நிச்சயமான தன்னோட ஃபியான்சே கிட்ட பேசுகிறத விட அவங்க அண்ணன் பிருத்திவிராஜ் கூட தான் மணிக்கணக்கில் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, பிருத்திவிராஜை விட்டு பிரிஞ்சு போன அவரோட மனைவி கூடயும் அவர் சேர்த்து வைக்கிறாரு பேசில் ஜோசப். இப்படி ஒரு மாப்பிள்ளை நம்ம கிடைச்சிருக்காரு அப்படின்னு பிருத்திவிராஜும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்படி ஒருத்தரோட தங்கச்சியை கல்யாணம் பண்ண போகிறோமே அப்படின்னு பேசில் ஜோசஃபும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காரு. ஆனால் இந்த கட்டத்தில் பேசில் ஜோசப்புக்கு ஒரு உண்மை தெரிய வருது. அந்த விஷயத்தால இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்னு முடிவு பண்றாரு பேசில் ஜோசப். அதுக்கடுத்து நிறைய முயற்சிகள் பண்ணி நிறைய பொய்யெல்லாம் சொல்லி எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு. ஆனால் அது நடக்காம போகுது. அப்படி என்ன உண்மை அவருக்கு தெரிய வந்தது, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இந்த கல்யாணம் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த குருவாயூர் அம்பல நடையில் படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, முதல் பாசிட்டிவ், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கண்டினியூஸா அங்கங்க வரக்கூடிய சில ஹிலாரியஸான மொமெண்ட்ஸ், பிருத்திவிராஜ் பேசில் ஜோசப் இடையிலான ரொமான்ஸ் காட்சிகள். நான் இந்தியாவுக்கு வர்றதே கல்யாணம் பண்ணுறதுக்கு இல்லை, உங்களை பார்க்கறதுக்கு தான் அப்படின்னு பேசில் ஜோசப் சொல்கிறது. அப்பாவுக்கு டைகர் பாமும் மச்சானுக்கு ஐஃபோனும் வாங்கிட்டு வர்றது, என் வாழ்க்கையில் கிடைச்ச செகண்ட் கிஃப்ட் இதுதான் அப்படின்னு பிருத்திவிராஜ் சொல்கிறது. இந்த மாதிரி நிறைய சில்லியான காமெடி காட்சிகள் கூட செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மாமனார் வீட்டுக்கு போயிட்டு திருஷ்யம் படத்தோட கிளைமேக்ஸ் டயலாக் பேசுகிற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும். அதெல்லாம் அல்டிமேட்டாக இருந்தது. அதே போல் பிருத்திவிராஜ் சரக்கு அடிச்சுட்டு பேசில் ஜோசப்போட எக்ஸ்லவர் பற்றி பேசுகிற சீன் உட்பட வேற சில காட்சிகளும் ரசிக்கும்படி இருந்தது. இந்த படத்தில் சுந்தர்சி எடுத்த உள்ளத்தை எழுத்த படத்தில் வரக்கூடிய அழகிய லைலா பாட்டை ஒரு முக்கியமான மொமெண்ட்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பிரமாதமான ஐடியா. அதே பாட்டை இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க அங்கங்கே பிட்டா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ரகலையாக இருந்தது. சாமிக்கு மாலையை போட்டுட்டு இந்த மாதிரி பொய்யெல்லாம் பேசினேன்னா என்னை புலி கொன்னுடும் அப்படின்னு குஞ்சுனி சொல்லும்போது, டேய் அந்த புலிக்கு வேற ஏதாவது வேலை இருக்குண்டா அப்படின்னு சொல்றது. இவனை பார்த்தா படிச்சு டாக்டர் ஆன மாதிரி தெரியல, ஏதோ குழுக்கள் பரிசு போட்டியில் ஜெயிச்சு டாக்டர் ஆன மாதிரி இருக்கான் அப்படின்னு அங்கங்க ஒரு சில காட்சிகளை நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த படத்தோட பல முக்கியமான காட்சிகளை ரொம்பவே என்ஜாயபிள் ஆக்குறது இந்த படத்தோட பெர்ஃபார்மன்சஸ் தான். இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாலுமே நடிச்சிருந்தாலும் கூட இந்த படத்தை தாங்கி பிடிக்கிறது பேசில் ஜோசப் தான். அவரோட சமீபத்திய படங்கள் மாதிரியே இந்த படத்துலையும் ரொம்ப குறும்புத்தனமா, இன்னசென்ட்டா, அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது அவர் சமீபத்தில் நடிச்ச வேற சில கேரக்டர்ஸ் ஞாபகம் வந்தாலும் கூட இந்த படத்துக்கு அது ரொம்பவே பொருத்தமா இருந்தது. அனஸ்வரா ராஜனோட ஃப்ரெண்ட்ஸ் அவரோட பட்டப்பேரை சொல்லி கூப்பிடும்போது அதுக்கு அனஸ்வரா ராஜன் மன்னிப்பு கேட்பாங்க. அப்போ பேசில் ஜோசப் என்ன சொல்லுவாருன்னா, பரவாயில்ல இதெல்லாம் நான் ரொம்ப கேஷுவலா எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு அனஸ்வரா ராஜன், அப்ப நானும் உங்களை பட்டப்பேரை சொல்லியே கூப்பிடட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் அந்த அளவுக்கு கேஷுவல் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடமாகட்டும், பிருத்திவிராஜ் அவரை முதல்ல பார்க்கும்போது நேரில் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப கிளாமரா இருக்கேடா அப்படின்னு சொல்லும்போது வெக்கப்படுறதாகட்டும், இந்த மாதிரி பல காட்சிகளில் மனுஷன் பட்டையை கிளப்பியிருக்காரு. நடிகர் பிருத்திவிராஜோட ஹியூமர் சென்ஸ் பற்றி நான் சொல்லி தான் தெரியணும் அப்படின்னு இல்லை, இதுக்கு முன்னாலே மலையாளத்தில் பல தரமான ஹிலாரியஸான காமெடி படங்கள் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட முதல் பாதியில் அவர் பேசில் ஜோசப்போட சேர்ந்து அடிக்கக்கூடிய லூட்டிகள் எல்லாமே செம ஃபன்னாக இருந்தது. நிக்கிலா விமலுக்கு இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டராக இருந்தாலும் கூட அவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரொம்பவே கம்மி தான். அவங்க வரக்கூடிய அந்த 4-5 காட்சிகளையும் நல்லாவே நடிச்சிருக்காங்க. அனஸ்வரா ராஜன் வெறுமனே ஒரு அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் வந்து போகிறாங்க. அவங்களுக்கு டயலாக்ஸே வந்து அதிகபட்சம் ஒரு 2-3 சீன்ஸ்ல தான் இருக்கு. இந்த படத்தோட குறைகள் என்னன்னா, முதல் மைனஸ் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப். இந்த படத்தோட முதல் பாதி அவ்வளோ சூப்பரா இல்லாட்டியும் கூட தொடர்ச்சியா அங்கங்க நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி, செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஓகே தான் இருக்கு, இன்டர்வலுக்கு அப்புறம் படம் நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சா, செகண்ட் ஹாஃப் சுத்தமா கனெக்டே ஆகல. எந்த காட்சிகளுமே பெருசா ஒர்க்கே ஆகல. இன்ஃபேக்ட் ஒரு பெரிய பிரச்சனை லேண்ட் ஆகக்கூடிய அந்த இன்டர்வல் சீக்வன்ஸ் கூட அவ்வளோ சிறப்பா இல்ல. இந்த படத்தோட 2ஆம் பாதி முழுக்கவே முதல் பாதியில ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப வர்ற மாதிரி இருந்தது. ரொம்ப ரெப்படேட்டிவா இருந்தது. முதல் பாதியில ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக போடக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே சுமாரா தான் இருந்தது. அதே விஷயங்கள் செகண்ட் ஹாஃப்ல திரும்ப வர்றப்போ அது இன்னும் ரொம்ப சுமாரா இருந்தது, பிலோ ஆவரேஜா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அஞ்சலியை காலேஜ் டைம்ல லவ் பண்ண ஒரு டாக்டரை பார்த்து பேசுற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும். அந்த சீன்லாம் அவ்வளோ ஃபன்னியா இல்லை. ஆனால் அதே கேரக்டர் செகண்ட் ஹாஃப்ல கிளி ஜோசியம் பார்க்குற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். அது மட்டும்தான் ஓகேவா இருந்தது.
செகண்ட் ஹாஃப்ல இந்த மாதிரி அதிகபட்சம் ஒரு 2-3 காட்சிகள் மட்டும் தான் கொஞ்சமாவது சிரிக்கிற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்ல, யோகி பாபு பத்தின பிளாஷ்பேக், யோகி பாபுவோட இன்ட்ரோடக்ஷன் சீன், அவர் வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே நம்மள டயர்ட் ஆக்குற மாதிரி தான் இருந்தது. தமிழ்ல யோகி பாபு வந்து 10 படத்துல நடிச்சாருன்னா ஒத்த படத்துல மட்டும் தான் நம்மள நல்லா சிரிக்க வைப்பாரு. மீதி 9 படத்துல என்ன பண்ணுவாரோ, எந்த மாதிரி காமெடி பண்ணுவாரோ அதான் இந்த மலையாள படத்துலயும் பண்ணியிருக்காரு. சரி, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துருச்சு. ஆனா கிளைமேக்ஸ்ல அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ஒவ்வொரு கும்பலா வரக்கூடிய அந்த சீன் வந்து ஒரு லாஃப்டர் ரியாக்டா இருந்திருக்கணும் இல்லையா? ஆனா அது என்னமோ முடிஞ்சா சிரிச்சிரு பார்ப்போம் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருந்தது. பிருத்திவிராஜோட தாய் மாமாக்கள், யோகி பாபு, அந்த டாக்டர் கேரக்டர், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரா அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக பிரச்சனை பண்ணக்கூடிய அந்த சீக்வன்ஸ் கொஞ்சம் கூட ஃபன்னியா இல்ல. எங்கேயுமே நமக்கு சிரிப்பே வரல. திடீர்னு அஜு வர்கீஸ்லாம் வந்து கேமியோ அப்பியரன்ஸ்ல வர்றாரு. அவர் ஒரு பாட்டுலாம் பாடிட்டு இருக்காரு. அதெல்லாம் எதுக்குன்னே தெரியல. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீனும் அவ்வளவு சுவாரஸ்யமா இல்ல. ஜெய 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 ஹே திரைப்படம் எந்த அளவுக்கு சீரியஸா இருக்குமோ அந்த அளவுக்கு பயங்கர ஃபன்னியா இருக்கும், காமெடியா இருக்கும். இந்த படத்துல காமெடி காட்சிகள் முதல் பாதியில மட்டும் ஓரளவுக்கு ஓகேவா இருந்தது. சீரியஸ் சீன்ஸ் பாத்தீங்கன்னா, நிக்கிலா விமல் தன்னோட ஹஸ்பண்ட கடைசியில பேசக்கூடிய அந்த ஒரே ஒரு சீன் மட்டும் நல்லா இருந்தது. மற்ற சீன்ஸ் எதுவும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. மொத்தத்துல இந்த குருவாயூர் அம்பல நடையில் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்டர்வலுக்கு அப்புறமா வீக்கான ரேட்டிங்ல கோட்டை விட்டுருக்கிற ஒரு ஸ்ட்ரிக்ட்லி ஆவரேஜ் என்டர்டைனர். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த படத்தை நீங்க ஏற்கனவே தியேட்டர்ல பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம். நிறைய சினிமாக்கள் பத்தி பேசுவோம். நன்றி. ஆரம்பத்திலிருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ரொம்பவே பரபரப்பான, கிரிப்பிங்கான ஒரு த்ரில்லரா கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல தேவையில்லாத சீன் அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது. படத்தோட முதல் சீன்ல இருந்து இன்ஃபேக்ட் தேங்க்ஸ் கார்டு போடுற அந்த இடத்துல இருந்தே கதைக்குள்ள போயிடுறாங்க. விறுவிறுப்புக்கும் டென்ஷனுக்கும் பஞ்சமே இல்லாத மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க. பெருசா எங்கேயுமே எங்கேஜ் பண்ணாத, என்டர்டைன் பண்ணாத ஒரு பிலோ ஆவரேஜ் ஆக்ஷன் திரைப்படம். இயக்குனர் ஹரியோட கரியர்ல இதுவரைக்கும் பார்த்திராத அளவுக்கு ரொம்ப போரான ஒரு திரைப்படம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ், பிரஸ் மீட், இன்டர்வியூஸ் எதுலையுமே இந்த படத்தோட ஹீரோயின் பிரியா பவானி சங்கரை கூப்பிடவே இல்லை. என்ன காரணம்னா, பிரியா பவானி சங்கர் நடிச்சு சமீபத்தில் எந்த படங்களுமே ஓடல. அந்த காரணத்தை காட்டி அதை ஒரு சென்டிமெண்ட்டாக வச்சு நடிகர் விஷால் வந்து பிரியா பவானி சங்கரை எந்த ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு ஒரு நியூஸ் ஒன்று வந்தது. அப்படியெல்லாம் சென்டிமெண்ட் பார்த்தா நடிகர் விஷால் அவர்களுக்கே கடந்த 5-6 வருஷத்துல ஒரு படம் கூட ஹிட் ஆகல. 2018ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன இரும்பு திரைப்படத்துக்கு அப்புறமா கடந்த 6 வருஷத்துல அவருக்கு ஹிட்டான ஒரே ஒரு படம்னா போன வருஷம் ரிலீஸ் ஆன மார்க் ஆண்டனி படம் மட்டும்தான். அந்த மார்க் ஆண்டனி படம் கூட, அந்த படம் ஓடுனதுக்கு காரணம் கூட யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல வில்லனா நடிச்ச நடிகர் எஸ்.ஜே. சூர்யா தான். அதை வந்து மறுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த ரத்னம் படத்தோட கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், படத்தோட ஹீரோ விஷாலோட நடிப்பு, இதனாலலாம் ஓடாத அந்த திரைப்படம் வந்து நீங்க பார்க்குற சென்டிமெண்டால மட்டும் ஓடிடுமா? ஹீரோயின் பிரியா பவானி சங்கர் அன்லக்கி அப்படின்னு சொல்லி ஓரம் கட்டிட்டு இந்த படத்தோட பிரஸ் மீட்டுக்கு, இன்டர்வியூக்குலாம் அவங்களை கூப்பிடாட்டி மட்டும் இந்த படம் ஓடிடுமா? உள்ளுக்குள்ள 750 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குடா. அதுல ஓடாத வண்டியாடா இந்த எலுமிச்சம்பளத்துல ஓட போகுது. உங்களையெல்லாம் திருத்தவே முடியாதுடா.